ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। ओम गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोற்றி पोற்றி ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिपेच राघवे केदवे नमः। ओम मुरुगा சரவணபவ குகாய நம. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டுருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் கொடுத்துட்ருக்கிறீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த மாதம் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா 2024 மார்ச் மாதத்தினுடைய சிம்ம ராசியினுடைய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிரகங்களுடைய கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நகர்வு ஒன்று, ரெண்டாவது அதனுடைய பலன்கள், மூணாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள், இந்த மூணுத்தையும், ரெண்டாவது வழிபட வேண்டிய தெய்வம், இந்த 4 விஷயம் இதில் பார்க்க போகிறோம். இந்த சுப நாட்கள் அப்படின்னு கொடுக்கறது உங்களுக்கு எல்லா விதத்திலும் எந்த தடங்கள், இந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த வேலையை ஆரம்பிச்சிங்கனாலும் தடை இல்லாமல் முடியும், அப்படி வெற்றிகரமாக. இதுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டம் நவமி இதெல்லாம் தாண்டி இது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாள். அதனால் சுப நாட்கள் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அசுப நாட்களில் தயவு செஞ்சு நீங்கள் எந்த புது முயற்சியும் எடுக்கவே வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கு ஒத்தே வராது. யோக நாட்கள் இருக்குது, அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோக நாட்கள் தனியாக கொடுத்துருக்குறோம். வழிபட வேண்டிய தெய்வங்கள் இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ நம்ம கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலையை பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு போகிறார். அதுவே 7ஆம் தேதி 7/3 புதன் பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டு திரும்ப 25/3 மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் 15/3 மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு உள்ள பயிற்சி ஆகிறார். சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருந்துட்டு 14/3க்கு மேலே 14/3 அன்னைக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய. அடுத்து சுக்கிர பகவான் மறுபடியும் 30/3 கும்பத்தில் இருந்து மீனத்துக்குள்ள மறுபடியும் பயிற்சி ஆகிறார். முதல்ல 7ஆம் தேதி 7/3 ஒரு தடவையும், திரும்ப 30/3 மறுபடியும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார். சரி, இப்போ கிரக நிலைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இப்போ ராசிக்கு 7ல் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியனோட சனியும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன நடக்கும்னா, குடும்பத்துக்குள்ள தந்தை மகனுக்குள்ளேயும் தந்தைக்கும் சிறிய மகளுக்கும் ஒரு இளைய சகோதரி, சிறிய மகள்னா இளைய சகோதரிக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இப்போ இருக்கும். அது 7ஆம் தேதிக்கு மேலே அது மாறிடும். 7ஆம் தேதிக்கு மேலே புதன் மீனத்துக்கு போகிறப்ப அது மாறிடும். ஆனால் சூரியன் சனி இணைவு தான் உங்களுக்கு இது ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு. சரி, அடுத்தது உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உண்டான 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டான புதன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்திற்கு 2க்கும் 11க்கும் உண்டான புதன் பகவான் அங்கே நீச்சமாகிறார். 8ல் போய் நீச்சமாகிறார். அதனால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, காலி நிலம், இது விற்கிறது வாங்கிறது, இதிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 25 வரைக்கும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். இல்லைன்னா கூடவே ராகு பகவான் இருக்கிறாரு, ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துருவார். அதனால் காலி நிலம் விற்கிறது வாங்கிறது இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட்லாம் சரியாக பார்த்து கையெழுத்து போட்டுக்குங்க. அடுத்தது 3க்கும் 10க்கும் உண்டான
3ஆம் இடத்திற்கும் 10க்கும் உண்டான சுக்கிர பகவான் 7ஆம் தேதி மகரத்தில் இருந்து கும்பத்துக்கும் 30ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் பெயர்ச்சாகிறார். ஆக 7ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். சுக்கிரன் கும்பத்தில் தான் இருக்கிறார். அப்போது சனி கும்பம், இந்த 3 10க்கு உண்டானவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 9க்கும் உண்டான 4க்கும் 9க்கும் உண்டான சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உண்டான செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி வரை மகரத்திலும் 15ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் உச்சமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கும்பத்துக்கு வர்றார். அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வர்ற செவ்வாய் பகவானால் 9, 10 கர்மாதிபதிகள் இணைவு அங்கு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த 15ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு தனவரவு, அமோகமான ஒரு தனவரவு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த தன விஷயத்தில் எல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குழந்தைகளால் ஆதாயம், பூர்வ புண்ணிய சொத்து விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆயுள் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் காலி நிலம் விற்கிறது வாங்கிறது இதெல்லாம் தான் புதன் நீச்சமாகிறதுனால கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்தில் காலி நிலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடி 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அற்புதமாக ஒரு கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அமோகமாக மிகச்சிறந்த தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் கர்மாதிபதி யோகம். சரி நேயர்களே, இப்போது நம்ம மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்களை பார்க்கலாம். சுப நாட்கள் மார்ச் 1, 4, 6, 8, 9, 11, 14, 16, 18, 20, 23, 26, 28, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 2, 10, 12, 29. யோக நாட்கள் மார்ச் 8, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மகாலிங்கேஸ்வரர். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 5, 7, 8, 10, 12, 15, 19, 21, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 3, 11, 13, 17, 30. யோக நாட்கள் மார்ச் 8, 10. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் ஸ்ரீ ஆண்டாள். எப்பயுமே பூரத்தில் பிறந்தவங்க அம்பாள் வழிபாடோ அல்லது ஆண்டாள் வழிபாடோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 6, 8, 9, 11, 13, 16, 20, 22, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 4, 12, 14, 18, 31. யோக நாட்கள் மார்ச் 9, மார்ச் 11. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ஐயப்பன். நன்றி நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. அதுவரை வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.